இன்றைக்கி ஏர்லி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5:30 நீங்களும் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த உலகமே தூங்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் உங்களுக்காக ஒருத்தங்க ஒரு ரகசிய வேண்டுதல் பண்ணியிருக்காங்க பிரபஞ்சத்துக்கிட்ட. அவங்களுக்கு மனசில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, இந்த சூழ்நிலை இனிமேல் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப உருகி போய் கண்ணீர் மல்க இந்த வேண்டுதலை வச்சுருக்காங்க. என்ன மாதிரி வேண்டுதல்? அவங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் மேலே எவ்வளோ பாசம் இருக்கா? எதுக்காக இவ்வளோ ஏர்லியாக எழுந்திரிச்சு இந்த மாதிரி ப்ரேயர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லைனா வேண்டுதல் வச்சிட்ருக்காங்க? இது அவங்களோட ஆழ் மனசுலேருந்து வர வேண்டுதல். அது என்ன அந்த எனர்ஜியை நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஓவரால் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த். அவங்க மெயினாக வேண்டிக்கிறது ஸ்ட்ரென்த்துக்காக, தைரியம் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அடுத்தது உங்களோட ஸ்ட்ரென்த்து. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், எஸ்பெஷலி ஃபெமினன் எனர்ஜி. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அவங்க உங்களோட ஸ்ட்ரென்த்தை ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் இப்போது தேவை என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த், தைரியம் ரொம்ப ரொம்ப அவசியப்படுது. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த கனெக்ஷன் முன்னாடி போகணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதோட அவசியத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் முன்னாடி போக முடியாது. அது இல்லாமல் உங்களையும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வச்சு காப்பாற்ற முடியாது. இது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. மெயின் ரீசன் அவங்களோட ப்ரேயருக்கு இது தான். வேறு ஏதாவது ரீசன்ஸ் வருதான்னு பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்சன் வேண்டிக்கிறாங்க கடவுள்கிட்ட லிட்ரலாக. நீங்கள் அவங்கள தான் சூஸ் பண்ணணும். காதல், அதாவது லவ்வில் உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு உடனே உண்மையிலேயே மனசு பக் பக்குன்னு அடிச்சுக்குது. காதலில் நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணணும். அவங்கள விட்டு வேறு யாரையும் சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த புது ஆரம்பம் உங்களோட தான். இட்ஸ் லைக் இதுதான் அவங்க கண்டுட்ருக்க கனவு. ஸோ இதுதான் அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கடவுளே, யாரும் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, நான் மட்டும்தான் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு, சூட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு லிட்டரலாக பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறாங்க, கடவுளே இந்த கலெக்டிவ் என்னை தான் சூஸ் பண்ணணும், வேறு யாரும் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்காக தான் இவ்வளோ ஏர்லியாக கஷ்டப்பட்டு எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. நான் இங்கே 2 பைல் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, இது என்ன ப்ரேயர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன ப்ரே பண்ணிக்கிறாங்க, அதுக்கு அந்த ப்ரேயர் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். இப்போ வேறு ஏதாவது எனர்ஜி, வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஹேண்டில் பண்ணுறதுக்காக ப்ரே பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறோம். ஓவராலாக அவங்க ஸ்ட்ரென்த்துக்காக தான் பண்ணிக்கிறாங்க. இந்த பர்சனுக்கு பெருசாக ரொம்ப மூடி டைப், இல்லைனா இந்த பிரச்சனை யாருக்கிட்டேயும் அவங்க ஷேர் பண்ணிக்க விரும்பல. மேபி ஷை டைப், மூடி டைப். இல்லைனா எல்லாத்தையும் அவங்களே பண்ணுற இந்த நானே பண்ணுவேன், இல்லை நான் பண்ணி தான் பழக்கம், யார்கிட்டையும் எனக்கு ஹெல்ப் கேட்டு பழக்கம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். பிரபஞ்சம் ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிறாங்கன்னு தெரில. ஸ்டே ஃபோக்கஸ்ட் கலெக்டிவ். நீங்கள் எவ்வளோ தூரம் இதில் இன்வால்வ்டாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் தான் எனக்கு இங்கே மெசேஜஸ் வரும். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், எனி அதர் மெசேஜஸ்? ரொம்ப அடம் பிடிச்ச அழுத்தமான ஆள். இது ஃப்யூச்சர் எனர்ஜி. த எம்ப்ரஸ், 8 of cups. நீங்கள் அவங்க வீடு போயிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராங்க. சன் ஆஃப் சோல்ஸ், நைட் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப வேகமாக வராங்க. இந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வர அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை வரத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ஏன் அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் உங்களோட பவரில் இருக்கீங்க. இட்ஸ் லைக் எம்ப்ரஸ் எனர்ஜி. நீங்கள் யூ ஆர் அட்ராக்டிங், யூ ஆர் அபண்டன்ட். நீங்கள் எனர்ஜெட்டிக்கலாக ரெடியாக இருக்கீங்க. அது அவங்களால சென்ஸ் பண்ண முடியுது. மேபி உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டை, ஏன்னா அவங்க பார்க்குறாங்க உங்களோட வளர்ச்சியை, அவங்க சென்ஸ் பண்ண முடியுது அவங்களால உங்களோட வளர்ச்சியை. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்கன்ற பயமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க காலம் கடத்தாமல் தைரியமாக உங்ககிட்ட பேசி எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் மெயினாக அவங்க ப்ரேயருக்கான காரணம். பர்சனோட கண்ணீருக்கு மெயினான காரணம் பார்த்திங்க அப்படின்னா, உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எம்ப்ரஸ் எனர்ஜி, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆள், அதே சமயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சோல்னு கூட. அதனால தான் அவங்க உங்களை இழக்கிறத பற்றி அவங்களுக்கு அவ்வளோ பயம், அவ்வளோ வருத்தம் எல்லாமே. இந்த பயம், இந்த கண்ணீர் வரத்துக்கெலாம் காரணம் உங்கள் மேலே அலாதி அன்பு வச்சுருக்காங்க. ஸோ ஆன்சஸ்டர்ஸ், கண்டிப்பாக உங்கள் காதலுக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க. மேபி ஃபேமிலி, இல்லைனா கூட இருக்கவங்க. ஏன்னா ஆன்சஸ்டர்ஸ் எனர்ஜியை பிளாக் பண்ணுறாங்க.
அதே மாதிரி கடவுளோட அனுகிரகத்தையும் பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் வந்து கடந்து வரலாம். இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆன்செஸ்டர்ஸ் எனர்ஜியை எப்படி வந்து நம்ம வந்து அப்ரைட்டு கொண்டு வருது. இங்கே பாருங்கள், அட்லசன்ஸ். ஓகே, வந்து பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம், இந்த பர்சன் வந்து இப்படி வருத்தப்படுறதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து மெச்சூர் ஆகிட்டே வராங்க. யூ ஆர் த ஸ்டார். இங்கே பாருங்கள், நீங்கள் தான் அவங்களோட கைடிங் ஸ்டார். பிரச்சனைகளை தாண்டி வந்து ஷைன் ஆக போகிறீங்க. பிரச்சனைகள் பின்னாடி போயிடுச்சு. இப்போ உங்கள் காதல் வாழ்க்கையில் பிரச்சனை வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அந்த பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. நீங்கள் இனிமேல் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லை. மேபி இந்த பர்சன் கொஞ்சம் பயப்படுறாங்க, இல்லைனா வந்து இட்ஸ் லைக் உங்களை இழந்துருவோம், அந்த பிரச்சனையை நான் சரியாக ஃபேஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு பயத்தினால தான் இந்த கண்ணீர் வருது அவங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பையில சூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜி உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆச்சு, உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னா தேங்க்யூ யூனிவர்ஸ்னு போடுங்க. ஏன்னா இங்கே பிரபஞ்சம் தான் உங்களுக்கு வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறாங்க. அதனால் தேங்க்யூ யூனிவர்ஸ்னு போடுங்க. ஐ கிளைம் மை லவ்னு போடுங்க. உங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. நாம் இப்போ வந்து பைல் 1 அண்ட் பைல் 2க்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பைல் 1ஓட இது பார்த்திங்கன்னா ட்வின் ஃப்ளேமோட சாம் பர்ஃபெக்ட் மேட்ச். ஸோ நீங்கள் வந்து இந்த சாமை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பைல் 1ல் வர எனர்ஜிக்கு சொந்தக்காரங்க. கண்டிப்பாக நீங்கள் எதையும் இழக்க போகிறதில்ல, கவலைப்படாதீங்க. பைல் 2 உங்களோட சாம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை. அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை. இந்த பட்டர்ஃப்ளை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பைல் 2. ஸோ நம்ம பைல் 1க்கான எனர்ஜிக்கு போகலாம். அதில் என்ன ப்ரேயர் பண்ணுறாங்க, அந்த ப்ரேயர் நிறைவேறுமா அப்படின்னு பார்க்கலாம். லெட் இட் பி ஹியர். ஹார்ட் ப்ரோக்கன் அப்ரிசியேஷன், பிரம்மா பாட்டம் டெக்கில். ஸோ உங்கள் தலையெழுத்து மாறப்போகுது காதல் வாழ்க்கையில். அவங்க வந்து மனசுடைஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா நீங்கள் அகெயின் இந்த எம்ப்ரெஸ் எனர்ஜி இங்கே பாருங்கள், இந்த எம்ப்ரெஸ் எனர்ஜியில் தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க. இது இவ்வளோ நாளாக இவங்க இந்த பர்சன் பார்க்காம இருந்திருக்காங்க. அதெல்லாம் ரியலைஸ் பண்ணல உங்கள் வேல்யூவை. இப்போது உங்களோட வேல்யூவை பக்காவாக ரியலைஸ் பண்ணுறாங்க. வாவ், நான் யாரை மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. அதனால தான் ஹார்ட் ப்ரோக்கன். அதனால தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். உங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். அதுக்கப்புறம் பயம். என்ன பயம்? நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ அப்படின்ற பயம். நீங்கள் வேறு யாரும் இந்த கேப்பில், இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகணும். கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணி போயிருக்காங்க. இப்போ தான் ரியலைசேஷன் இருக்குது அவங்களுக்கு. நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், ஏதாவது ட்ராமா போட்டிருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கடவுளே இப்போ நான் போகும்போது நான் சொன்ன அதே டயலாகே அவங்க எனக்கு சொல்லிடக்கூடாது அப்படின்ற அந்த பயம் தான் இங்கே பிரச்சனை. நம்ம பிரம்மா பார்த்திங்கன்னா தலையெழுத்தை மாற்றுறவங்க. ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, எப்போ உங்களுக்கு வந்து பிரம்மாவோட கார்டு வருதோ உங்கள் தலையில் இருந்து ஒரு எழுத்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நம்ம பிரம்மா கோயிலுக்கு போனாலும், பிரம்மனை எந்த கோயிலை நீங்கள் வழிபட்டாலும் அப்போது எல்லாமே வந்து நம்ம தலையெழுத்தில் ஒரு எழுத்து மாறும்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை மாற்றணுன்னா ஒரு 4 தடவை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தலையெழுத்தில் இருக்க முக்கியமான ஒரு வார்த்தையோட விஷயமே மாறி போயிடும். ஸோ இது வந்து ஒரு நம்பிக்கை. ஐ எம் நாட் ஷுர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மா என்ன சொல்கிறாங்க, மெயினான பிளெஸ்ஸிங் instills creativity, overcoming infertility, happiness in this infertilityனா நீங்கள் இங்கே வந்து உங்கள் காதல்ன்ற கனியை வந்து இவ்வளோ நாளாக பறிக்காமல் இருந்திருக்கீங்க. இனிமேல் வந்து அந்த காதல் கனியை பறிப்பீங்க. இட்ஸ் லைக் நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதுதான் பிரம்மா சொல்கிறாங்க. உங்கள் தலையெழுத்து மாற ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக. ஸோ டோன்ட் வரி. இந்த பர்சன் வந்து உங்களை திரும்ப சேஸ் பண்ண தான் போகிறாங்க. கவலைப்படாதீங்க, ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். நான் அந்த சொன்ன மாதிரி அமாவாசையிலேருந்து அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை வரும் இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் வந்து பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த பையில சூஸ் பண்ணுவாங்க. வெரி ஹாப்பி நியூஸ். இங்கே பாருங்கள், இந்த பர்சன் வந்து ஹார்ட் சக்ரா ஹீல் பண்ணிட்டு. இது வந்து அவங்களோட பர்சனல் ஸ்ட்ரகிள். இதுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த பர்சனுக்கு உங்களோட வேல்யூ தெரியும். கேரிங் கனெக்ஷன், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்சன். இந்த பர்சனுக்கு வந்து உங்களை பார்க்குறது, பார்த்துட்டே இருக்கிறது, பாதுகாக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. நீங்கள் அவங்களோட எமோஷன்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இருக்கீங்க. பட் அந்த பர்சன் வந்து இட்ஸ் லைக் தே ஆர் இன் டு யூ. அதுதான் இங்கே விஷயம். துர்காதேவி, இந்த எனர்ஜி வந்து எனக்கு ஆக்சுவலாக வரும்போது பிளாக்கேஜாக வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், அவங்களோட ஆன்சஸ்டர் சப்போர்ட்டையும் துர்காதேவி தான் வந்து கெட்டவங்களை வந்து அழிக்கிறவங்க. இல்லைனா வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபாஸ்ட் மூவிங் எனர்ஜி.
தடைகளை தடக்கிறவங்களே வந்து துர்கை தான் இல்லையா? தடைகளை அழிக்கிறவங்க. அவங்களே பிளாக்கேஜில் வராங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு யாரோ வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பர்சனல் எம்பவர்மெண்ட், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இக்னரன்ஸ், அது அறியாமை விலகும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து துர்கையோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்கள் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் இந்த டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கனெக்ஷனாக தான் இருக்குது உங்களுது. உங்களுக்குள்ளே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, உங்களுக்குள்ளே எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபோர்ஸ், வெளியிலேருந்து யாரோ ஒருத்தங்க நீங்கள் சேரக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய ஸ்பெல் பண்ணுறது, ஃபேமிலி வந்து ட்ராமா பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குள்ளே எந்த பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நான் பார்க்கல. ஸோ இப்போது வந்து நெக்ஸ்ட் மூவ் நம்ம டைம் லைனும் பார்த்துட்டோம். பட் அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் 2 பையலுக்கும்னு பார்த்துட்டு நான் இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அவங்களோட ப்ரேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ப்ரோக்கர் நீங்கள் திரும்ப வரணும்னு ப்ரே பண்ணிக்கிறாங்க. இந்த பர்சன் வந்து என்ன ப்ரே பண்ணிக்கிறாங்கன்னா இந்த தடைகள் விலகணும், அதுதான் அவங்களோட ப்ரேயர். தடைகள் விலகணும், அதுக்கான தைரியம் அவங்க பாருங்கள், அதே சிம்மம் தான் இங்கே. வாவ், உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதாவது ஃபெமின் எனர்ஜி எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து நிறைய அட்டாக்ஸ் இருக்குது. அது அந்த பர்சனுக்கு தெரியும். உங்களை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தான் ப்ரே பண்ணிக்கிறாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட. பாருங்கள், காஸ்மாஸ், பிரபஞ்சம் வராங்க. வாவ், லாஸ்ட். இங்கே பாருங்கள், இந்த பர்சன் வந்து ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக்கில் இருக்காங்க, இல்லைனா வந்து ஒரு வீழ்ச்சியை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேருந்து வெளியில் வரணும். அதே சமயம் வந்து வெளியில் வந்து உங்ககிட்ட வரும்போது நீங்கள் வந்து அவங்களுக்காக காத்துட்ருக்கணும், வேறு யாரையும் சூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட ப்ரேயர். இவங்க என்ன பண்ணுறாங்க, தடைகள், நான் சொல்லல, தடைகளை தாண்டணும் தான் அவங்களோட ப்ரேயர். அடுத்த தடைகளை தாண்டுவாங்க. இந்த பர்சன் வந்து இந்த தடையை தாண்டி உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து பாருங்கள், இதை துர்கை வந்து இந்த பர்சனோட ஃபேஸை மறைக்கிற மாதிரி இருக்குது. இட்ஸ் லைக் தடை இருக்குது. அவங்க உங்ககிட்ட வரத்துக்கோ, நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறதுக்கோ, ஒருத்தங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கோ தடைகள் இருக்குது. தடைகளை நிச்சயமாக தாண்டி வருவாங்க. பாட்டம் டெக் பார்த்தீங்கன்னா மூன் எனர்ஜி. இந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த 3ஆம் பிறைக்குள்ளே கிடைக்கும். ஸ்டே டியூன். ஏன்னா நீங்கள் அந்த எனர்ஜி கிளைம் பண்ணுங்கள், இந்த எனர்ஜியிலே இருக்கணும் நீங்கள். அது கூட வந்து உங்களுக்கு 1000 சந்தேகம் வந்தது, நீங்கள் வந்து ஆசிலேட் ஆனீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ உங்களோட எஃபர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்க்குறவங்களோட எஃபர்ட்டும். ஸோ ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.